இப்போ புரட்டாசி மாசம் பிறந்துருச்சு. புரட்டாசினாலே பெருமாளுக்கு வந்து உகந்த மாசம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்களும் பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் டிக்கெட்டை முன்பதிவு பண்ணிங்கன்னா எந்த ஒரு கூட்ட நெரிசல்லையும் சிக்காமல் சீக்கிரமாக போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணாதான் நம்மளுக்கு டிக்கெட் வந்து புக் ஆகும். இல்லைனா அது வந்து ஃபில் ஆயிரும். அது என்ன அப்ளிகேஷன், டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இதில் வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லா சேவைகளுக்கும் தனித்தனியாக ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அர்ஜிதா சேவா, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச திவ்யான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதோட என்ட்ரி. அப்புறம் அதர் சர்வீஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு ஏதாவது நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாண மண்டபம் வேணும், அப்படி இல்லைனா தங்குறதுக்கு வந்து ரூம் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தரிசன டிக் புக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த மந்த்தில் என்ன டேட் போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள், ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லோ கலர் வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணிக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக்கெட்டோட ரேட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். அப்புறம் என்னென்ன டைமிங் அப்படிங்கிறது கூட இருக்கும். நீங்கள் எந்த டைமிங்கில் போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ லட்டு கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது தனியாக லட்டு வேணும் அப்படின்னா இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லட்டு 25 ரூபான்னு கொடுக்காங்க. உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அதோட அமௌண்ட்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தரிசனத்தோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது எந்த டேட்ல தரிசனம் நடக்க போகுது, அதோட ஸ்லாட் டைமு, டிக்கெட், அதாவது நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை லட்டு உங்களுக்கு வேணும், அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா பில்கிரிம் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க, உங்களோட ஏஜையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டரை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அதோட நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயிலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த இதில் 2 பேர் டிக்கெட் போட்டிருக்கனால 2 பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களோட நேமு, அப்புறம் அவங்களோட ஏஜை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அவங்களோட ஜெண்டரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கு அதே மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வரும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்துடும். அப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் யூபிஐ மூலயமா பே பண்ண போறீங்களா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பே பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா பேங்கும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களோட பேங்கை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு யூசர் ஐடியையும் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும், உங்களோட டிக்கெட் புக் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.